ஆண்டவர் பார்க்கிற பார்வை வரணும். The way God looks at things, the way God looks at life. ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது நித்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நாம் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டோம். நித்தியத்தின் வெளிச்சத்தில் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையை பைபிள் என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல, உலகம் எப்படி பார்க்குது, நாம எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இன்றைக்கு வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி காணுதல். லுக்கிங் அட் லைஃப் இன் த ஐஸ் ஆஃப் காட், த்ரூ த ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில தேவன் எப்படி பார்க்கிறார்? ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கை எப்படி பார்க்கிறார்? நான் வாழ போகிற 30, 40, 50 வருட வாழ்க்கை ஆண்டவர் எப்படி பார்க்க? தேவனுடைய பார்வையில் வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் காண்பது எப்படி? பொதுவா அந்த உலகத்துல நம்மள மதிப்பு மரியாதைன்னு எதை வச்சு நினைக்கிறோம்? நம்ம படிப்பு வச்சு. நல்லா படிச்சா ரொம்ப படிச்சிருக்காருங்க அவரு, படிப்பு தான் நமக்கு மதிப்புன்னு நினைக்கிறோம். பிறகு ஒரு நல்ல வீடுந்தா, பெரிய வீடுங்க அவங்க வீடு, அதை வச்சுதான் மதிப்புன்னு நினைக்கிறோம். பிறகு பணம். உலகத்துல மதிப்புன்னு நினைக்கிறது பொண்ணு பொருள். பொண்ணு பொருள் நிறைய இருந்தா ஐயோ அவங்ககிட்ட பெரியவங்க பணக்காரங்க. அப்போ மதிப்பை இந்த உலக பொருட்களை வைத்துத்தான் நாம் பெரிதாய் நினைக்கிறோம். பரலோகம் அப்படி பார்க்கல. பரலோகம் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சோ, வீட்டை வச்சோ, படிப்பை வச்சோ, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சோ, நகைகளை வச்சோ நம்மளை பெரியவங்க நினைக்கல. அந்த பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா நாமளும் இதை ஒண்ணுமே பெருசா நினைக்க மாட்டோம். பணம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, வீடு இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, ஏதோ வாழ்றதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, போறதுக்கு ஒரு கார் இருக்கு, குடியிருக்க ஒரு இடம் இருக்கு, போதும். நான் யாருக்கும் போட்டி போட்டு இந்த உலகத்துல வாழல. லைஃப் இஸ் நாட் அ காம்படிஷன், லைஃப் இஸ் அ ஜேர்னி. வாழ்க்கை என்பது போட்டி அல்ல. அவருக்கு போட்டியா நான் வாழல, இவருக்கு போட்டியா வாழல, என் வாழ்க்கையை வாழ்றேன். இது ஒரு பயணம். இந்த பயணத்தை பத்திரமா நான் போய் ஓடி முடிக்கணும். தேவனுடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பார்ப்பது. வாழ்க்கை என்பது பைபிள்ல நமக்கு சொல்றது 3 காரியம் சொல்லலாம். வாழ்க்கை ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டெஸ்ட். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. இந்த உலகத்துல நமக்கு நடக்கிற எல்லாமே ஒரு டெஸ்ட் தான். டெஸ்ட்னா என்ன? நாம எப்படி படிச்சிருக்கோம்னு பார்க்கறதா டெஸ்ட். என்ன நமக்கு தெரியும்னு தெரிஞ்சுக்கிறதா டெஸ்ட். பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கிறாங்கன்னா படிச்சானா இல்லையா, படிச்சானா படிக்கலையா என்று பிள்ளைய தெரிந்து கொள்றோம். நாம எப்படி நடந்துக்குவோம்னு கர்த்தர் வைக்கிறதா டெஸ்ட். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அது ஒரு டெஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாருமே எவ்ரிடே we are facing a test. நம்ம வாழ்க்கையின் சகல காரியங்களும் ஒரு பரீட்சை தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், வெளி உலகத்தில் எப்படி இருக்கிறோம், வேலையில் எப்படி இருக்கிறோம், நம்ம அதிகாரிங்கிட்ட எப்படி இருக்கிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறோம், என்ன நடக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ லைஃப் இஸ் அ டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணணும்னு கடவுள் விரும்புறார். வாழ்க்கை என்பது இந்த 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், ஒரு மனுஷன் சராசரியா 25,550 நாள் வாழ்றாராம். அப்படின்னா 70 வருஷம், 25,550 days அப்ராக்சிமேட்டா. 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆவரேஜ்னா ஒரு 70. அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கதான் ஆவரேஜ், சராசரியா. 25,550 நாள் ஒரு மனுஷன் வாழ்றாரு சராசரியா, ஆவரேஜா. அதுதான் சராசரி வாழ்க்கை. ஒரு 70 வருஷம் தான். 70ஓட வாழ்க்கை முடிஞ்சிடும் சொல்லல, ஒரு சராசரி வாழ்க்கையை சொல்றேன். அப்படின்னா இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்னா, அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம், எங்க போறோம், என்ன ஆக போகுது, அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப்? அடுத்த வாழ்க்கை. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றது இந்த ஒரு வாழ்க்கை தான். இது அநித்தியமான வாழ்க்கை, டெம்பரவரி லைஃப். இதுக்கு பிறகு இருக்கிறதா எட்டர்னல் லைஃப், அந்த நித்தியம். அதுதான் நிரந்தரம். நீயே நிரந்தரம் இயேசுவே. இல்ல பாட்டு, அழகான பாட்டு. என் வாழ்வில் நீங்க தான் நிரந்தரம், பணம் பொருள் சொத்து ஒன்னும் நிரந்தரம். அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ரெடி ஆகு. இப்போ வாழ்க்கையில நிறைய பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதானே அங்க மேல வந்து வேலைக்கு வந்து ஒரு பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியும். அது மாதிரி கடவுள் நமக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறார் இந்த உலகத்துல.
அந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ். நம்ம குணத்துல டெஸ்ட், இந்த சோதனை டெஸ்ட்னு சொல்லலாம், பரீட்சைன்னு சொல்லலாம். இது மக்களுடைய ஆண்டவர் எல்லாருக்கும் தான் டெஸ்ட் வைக்கிறார். குணத்துல டெஸ்ட், நம்ம குணம் நல்லா இருக்கான்னு பார்க்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோமா, நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம அன்பு காட்டுறோமா, உத்தமமா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பரிசோதித்து தான் அறிகிறார். பைபிள்ல ஆண்டவர் ஆபிரகாம பரீட்சித்தார்னு போட்டு டெஸ்ட் வச்சாரு. என்ன நேசிக்கிறியா? 25 வருஷம் காத்திருந்த உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன், இந்த பிள்ளைய அதிகம் நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, ஒரு டெஸ்ட் வச்சாரு. என்ன கேட்டாரு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட? உன் பிள்ளைய மோரியா மலையில கொண்டு பலி செலுத்து. ஐயோ, என்ன ஆண்டவரே, பிள்ளை இல்லாம இருந்து ஒரு பிள்ளைய தந்து பிள்ளைய போய் வெட்ட சொல்றீங்க, என்ன இது நியாயமா ஆண்டவர்? இல்ல இல்ல, அப்படின்னா உனக்கு பிள்ளை முக்கியமா நான் முக்கியமா? உன் வீட்டுக்கு வர்ற ஒரு ஆளை ஆபிரகாம் நிரூபிச்சிட்டார். நீங்க தான்ப்பா தந்தது, நீங்க தான், உங்களோட எனக்கு பிள்ளை பெருசா? இது ஒரு டெஸ்ட். ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு சும்மா ஆட்கள் வராங்க. மத்தியானத்துல அப்படியே வெயில் நேரத்துல அந்த கூடார வாசல் இருக்காரு, 3 பேர் வராங்க. ஓடி போறாரு. இந்த மத்தியானம் பைபிள போட்டிருக்கு, யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? தெரியாத ஆட்கள் எப்படி நடக்கிறோம்? எங்க வந்ததே வந்தீங்க, என் வீடு வரைக்கும் வாங்க, கொஞ்சம் உட்காருங்க, இளைப்பாருங்க, தண்ணியை குடிங்க, டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்றேன். அந்நியர்கிட்ட எப்படி நடக்கிறோம்? இதெல்லாமே டெஸ்ட். சர்ச்சில் வந்து கைத்தட்டி ஜெபம் பண்றது மட்டும் இல்ல வாழ்க்கை. இப்போ பரலோகம் இதெல்லாம் பார்க்குது. நம்ம டெய்லி நடக்கிற நடைய பார்க்குது, நம்ம செயல்படுற செயலை பார்க்குது, பேசுற வார்த்தையை பார்க்குது, உண்மையா இருக்கிறோமான்னு பார்க்குது. இதுகளுக்கு தான் பரலோகத்துல மதிப்பு. உண்மைக்கு மதிப்பு, நேர்மைக்கு மதிப்பு, விசுவாசத்துக்கு மதிப்பு. இந்த உலகத்துல பணத்துக்கு, படிப்புக்கு, சொத்துக்கு இதான் மதிப்பு. பரலோகம் அதை மதிக்கல. அதனாலதான் பணத்தை எங்க வச்சிருக்காரு ஆண்டு பரலோகத்துல? ஒருத்தர் அழகா சொன்னார், இங்க தங்கம் தலையில, அங்க தங்கம் தரையில. அழகா சொன்னாரு. பொண்ணுங்க எங்க இருக்கு? தலை மேல வச்சிருக்கிறோம், காதுல, கழுத்துல, மூக்குல, தலை மேலதான் வச்சிருக்கிறோம் மேக்சிமம். இல்ல அது ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிறோம், தம்மா துண்டு வச்சுக்கிறோம். யோசித்து பாருங்க. அங்க காலுக்கு கீழே வச்சிருக்காரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா காணிக்க கொண்டு வைக்கிறாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்கன்னு போட்டு. நிலம் வித்து, வீட்டை வித்து, சாதாரணமா கொடுக்குற காணிக்க வேற, நிலம் சொத்தெல்லாம் வித்தா எவ்வளவு பணம் வந்திருக்கும்? எல்லாத்தையும் எங்கொண்டு வச்சாங்களா? அப்போஸ்தலருடைய காலுகிட்ட வைக்கிறாங்க. பணம் எங்க இருக்கணும்னு அவங்க கத்து கொடுத்துருக்காங்க. பணம் தலை மேல இருக்க கூடாது. ஆடுறாங்கிறாங்கல்ல, பணம் தலை மேல இருந்தா ஆடத்தான் தோணும். பணம் காலில் இருக்கணும். பணத்தை தான் பெருசா நினைக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாள் நாங்க மேட்டுப்பாளையம் போறோம், போயிட்டு கார்ல போயிட்டு வரோம். வந்த உடனே அந்த டிரைவருக்கு காசு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் 100 ரூபா கொடுக்குற எடுத்த பாருங்க, 100 ரூபா கீழே விழுந்துட்டு. 100 ரூபாய் கீழே விழுந்த உடனே நான் இந்த காலில் அப்படியே இந்த 100 ரூபாய் இப்படி எடுத்தேன். சார் சார் ஐயோ சார் சார், 100 ரூபாய் தரையில கிடந்தது, என் பாக்கெட் மணி கீழே விழுந்தது. நான் இந்த காலால எடுக்கிறேன், அவர் அடிச்சுக்கிறார் வாயில. சார் சார் சார், ஏன்பா? தெய்வம் சார், ஒரு சாமி பேரை வர சொல்லிட்டாரு. பணம்னா தெய்வம். எப்பா பணம் தெய்வம் இல்லப்பா, கொடுக்குற அவர் தான்ப்பா தெய்வம். அப்ப ஆட்கள் இந்த உலகத்துல எப்படி பாக்குறாங்க? பரலோகம் அப்படி பார்க்கல. இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தை வரணும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் பைபிள்ல இந்த டெஸ்ட், கடவுள் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்க இருக்காங்க, ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. பரலோகம் வாழ்க்கை எப்படி பார்க்குது? நாம எதை பெருசா நினைக்கிறோம், ஆண்டவர் எதை பெருசா நினைக்கிறாரு. நாம எதை முக்கியமா நினைக்கிறோம், ஆண்டவர் எதை முக்கியமா நினைக்கிறாரு. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் என்பதான் இன்னைக்கு ராத்திரி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பிளாஸ்டிக் காரு உண்மையான காரு. பிளாஸ்டிக் காரு பிள்ளைக்கு ஜாலியா இருக்கு, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குது, இதுதான் வேணும். 10 நிமிஷத்துல உடஞ்சி போற காரு. அதுக்கு இந்த இருக்குது BMW நிக்குது, 45 லட்சம் ரூபாய் BMW தான் நிக்குதுடா, உனக்கு தான்டானா. அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வேணும். அதான் பிள்ளை, அதான் சின்ன பிள்ளை. நாம அப்படிதான் பாக்குறோம். சின்ன பிள்ளை மாதிரி இந்த உலகத்தை தான் பிரம்மாண்டமா பாக்குறோம். ஆண்டு சொல்றாரு, இதை விட அங்க BMW அங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி அங்க இருக்குப்பா, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதான் வேணும். பிள்ளை எப்படி புரியாம பேசுதோ அத மாதிரிதான் நாமளும் பரலோகத்தை பத்தி புரியாம பேசுறோம். கண்களை கர்த்தர் இந்த நாட்டில் திறப்பாராக.
நம்ம எல்லாருடைய கண்களை ஆண்டவர் திறந்து இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, இது குப்பை, இனி போக போற உலகம்தான், ஆண்டவரோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிரம்மாண்டமான வாழ்க்கை என்கிற கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. ஒரு ஆமென் கேட்கலாமா? உலகத்துல 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றோம். என்ன வாழ்க்கை? நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்து நமக்கு டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சு நம்மளை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளை அவருடைய லைஃபுக்கு அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறார். நான் நேற்றைக்கு சொன்னேன், இது ஒரு ரிஹர்சல். மெயினா ஒரு நாடகத்துல நடிக்கிற மனுஷன் முன்னால பிராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா நடிக்கணும்பா, கரெக்டா யார் யார் என்ன பேசணும், என்ன பண்ணணும், அவரவருடைய ரோல் என்ன. இட்ஸ் a rehearsal. This life is a rehearsal for you and me. எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கை என்னது? ஒத்திகை. எல்லாரும் சொல்லுங்க தமிழ்ல, ஒத்திகை. ஒத்திகை பார்க்கணும், பிராக்டிஸ், முன்கூட்டிய ரிஹர்சல் பார்க்கிறோம். மெயின் பிளே இனிதான் வரப்போகுது. இந்த ஒத்திகையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் 30 வருஷம் 40 வருஷம். ஸோ இந்த வாழ்க்கைக்கு நம்ம பரலோகம் எப்படி பார்க்குது அந்த மாதிரி பார்க்கணும். இந்த பரீட்சை, இன்னொரு வார்த்தையா சொன்னா சோதனை, இன்னொரு வார்த்தையா சொன்னா துன்பம், இன்னொரு வார்த்தையை சொன்னா புடமிடுதல், இதெல்லாம் அந்த பரீட்சைக்கு. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். சோதிக்கப்படுறது, நெருப்புல பொன்னை போட்டு உருக்குறோம் பாருங்க, அதுதான் அந்த சோதனை. நெருப்புல பொன்னை வச்சு ஒரு அந்த கொரடு வச்சு பொன்னை பிடிச்சி அந்த பொன்னாசாரி இப்படி கண்ணுல ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு பார்த்திருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கு போற வழியில் அப்படி இருப்பார் ஒரு ஐயா, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு அடுப்பு மாதிரி சின்னதாக வச்சு பாத்திரத்தில் நெருப்பு ஒரு நீளமா ஊதுறதுக்கு ஒன்று இருக்கும். என்னது? அந்த காலத்தில் ஊதுறதுக்கு, இந்த வீட்டில் அடுப்பு ஊதுறதுக்கே அதுதான். கேஸ் ஸ்டவ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால நெருப்பு பற்ற வைக்கணும், ஊதி, அதுக்கு இந்த ஊதாங்குளம் சொல்லுவாங்க, ஃப்ளூட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு பிள்ளைகளுக்கு காட்டுங்க. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று இந்த குட்டி சாத்தான் தான். கருப்பா உனக்கு குட்டி சாத்தான், அந்த ஒரு குட்டி சாத்தான் தான் தெரியுது பிள்ளைகளுக்கு, வேற ஒன்றும் தெரியல. உலக்கைன்னா ஒரு டைப், என்ன உலக்கை, அது என்னப்பா, இதெல்லாம் காட்டுங்க. ஒழுங்கான உலக்கையாலே அடிப்பேங்கிற மாதிரி. உலக்க அந்த அந்த காலத்து அம்மாமாரு அப்படியே கீழே உரல் இருக்கும், இப்படி ஒரு கையில 2 கையில மாறி மாறி போட்டு அப்படி குத்துவாங்க பாருங்க. அந்த காலத்து அம்மாமார் உலக்கையே தூக்க மாட்டாங்க. இதுங்க குடமே தூக்குறது கிடையாது. டேப்பை தர புஸ்ஸு, இங்க ஊத்து புஸ்ஸு, மிக்சி அழுத்து சுர்ரு, கிரைண்டரை போடு உர்ரு, அப்புறம் நீங்க உர்ரு, அவ்வளவுதான். அந்த காலத்துல இப்படி போட்டு உலக்கைய போட்டு நெல்லை குத்துவாங்க பாருங்க. அப்படியே உட்காந்து இந்த கையை வச்சு இப்படியே மாவாட்டுவாங்க பாருங்க. ஒரு கை வேலை செய்யணும், ஒரு கை இப்படி ஆட்டணும். எங்க அம்மா இப்படி ஆட்டும், நான் தள்ளி தள்ளி விடுவேன். பாத்துறா, கையை விட்டுறதாம்பாங்க. பார்த்து அந்த காலம் நல்ல சுகம் ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த காலத்துல ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரசம் வைப்பது எப்படி? கூகுள். ரசம் வைப்பது எப்படி? பொரியல் வைப்பது எப்படி? ஐயோ. சுடுதண்ணி கொதிக்க வைப்பது எப்படி? அடப்பாவி, அதுக்கு கூட வந்து கூகுள்ல போய் கேட்ப. சுடுதண்ணி கொதிக்க வைப்பது எப்படி? எல்லாமே கூகுள் தான். ஒருத்தன் கேட்டிருக்கான், கூகுள், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், மனைவியை திருப்திப்படுவது எப்படி? அது சொல்லிக்குது, நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம், இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனைவி ஏன் சண்டை போடுகிறாள்? ஏன் சண்டை போடுகிறாள் தெரியாது. சண்டை போட கணவர் இருந்தால் போதும், சண்டை போடுவார். நீங்கள் கண்டுபிடித்தால் பதில் சொல்லவும். நகைச்சுவைக்கு இப்படிலாம் போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கூகுள். இந்த காலத்தில் எல்லாமே என்ன அருமையா இருந்திருக்காங்க, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோகம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குது? நம்ம கண்ணோட்டம் அப்படி மாறணும். எல்லாரும் சொல்லாமா, பொண்ணு பெருசா தெரியும். அந்த காலத்துல பண்ண பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும், பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவை மெய் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. சாராள் நவரோஜி அம்மா பாட்டு. பரலோக ராஜ்யவாசி
பொன்பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். இந்த லோகமே வேண்டாம்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இப்ப வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட், வாழ்க்கை டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பல வார்த்தையில சொல்லலாம். பரீட்சைன்னு சொல்லலாம், புடமிடுதல், துன்பம், சோதனை. இந்த வார்த்தை இந்த மாதிரி 200 தடவைக்கு மேல பைபிள் இருக்கு. இந்த பரீட்சை என்கிற சொல்ற வார்த்தை, சோதனை, பரீட்சை, துன்பம், more than 200 times in the Bible. ஆதாம் ஏவாள் தோற்று போனார்கள், தாவீது தோற்று போனார். ஆனா யோசேப்பு, எஸ்தர், ரூத் இவங்கெல்லாம் பைபிளை தோற்காதவங்களும் இருக்காங்க. காலையில் அதுதான் தெளிவா சொன்னேன். பிசாசு பல விதங்களை வலையை விரிக்கிறான். சிலர் வலையில விழுந்துடுறாங்க, சிலர் வலையில விழல. சோதனைக்கு அவங்க தப்பி இருக்காங்க. ஆண்டவர் நான் ஒரு அல்லையில சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் கர்த்தர் நம்மை பரலோகத்துல நமக்கு பலன் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. சர்ச்சில் வந்து உட்கார 1.5 மணி நேரம் வாழ்க்கை இல்லை, 2 மணி நேரம் வாழ்க்கை இல்லை. ஒரு 8 மணி நேரம் வச்சிங்க. ஒரு 168 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் வரீங்க சர்ச்சுக்கு, பைபிள் ஸ்டடி வரீங்க, ஃபாஸ்டிங் பேர் வரீங்க, ஒரு 4 நாள் வரீங்க, 8 மணி நேரம் வரீங்க. ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் இருக்கு, 168 hours. 168 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு ஆண்டவன் நமக்கு பலன் கொடுக்க போல, மீதி இருக்கிற 160 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா? உலகத்துல, சொந்தக்காரங்களோட, அலுவலகத்துல, நம்ம காலேஜில், ஸ்கூல்ல, நம்ம டிராவல்ல, ரட்சிக்கப்படும் அங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சுதான் நமக்கு பலன். ரொம்ப கவனமா நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும், ஜாக்கிரதையாய் வாழ்வோம். ஆமீன் சொல்லாமா? சில வேளைகளில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராது, எப்படி நடந்துக்கிறோம் அது ஒரு டெஸ்ட். கேட்டது கிடைக்காது, எப்படி நடந்துக்கிறோம். விரும்பினது வராது, எப்படி நடந்துக்கிறோம். இருந்ததெல்லாம் போயிருது, எப்படி நடந்துக்கிறோம். யோபு மாதிரி இருந்ததெல்லாம் போயிருது, எப்படி நடந்துக்கிறோம். எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறோம். மனைவியே ஏங்க இப்படி சொல்லும்போது யோபு எப்படி சொல்றாரு. அப்ப எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா டெஸ்டும், இந்த டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். சர்ச்சில் வந்து பக்தியா 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு மீதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கை. சபைக்கு வெளியே இருக்கிறதா உண்மையான வாழ்க்கை, அதுதான் சரியான வாழ்க்கை. அது நல்லா இருக்கா, அது கரெக்டா இருக்கா? இங்க கரெக்டா தான் இருக்கிறோம். இங்க 1.5 மணி நேரம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோமே, இதை வச்சு இல்ல வாழ்க்கை. இதை வச்சு நம்மளை கர்த்தர் எடை போடல, இதை வச்சு நம்ம நல்லவங்கன்னு கர்த்தர் சொல்லல. நம்ம இங்க இருந்து வெளியில இருக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ற. அதுதான் நமக்கு பரீட்சை களம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வருகிற டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. ஒரு ஆமீன் கேட்கலாமா? சோதனைகள் நமக்கு வருது, நெருக்கங்கள் வருது. ஆனா அந்த சோதனையை தாங்கிறதுக்கு இல்லைன்னா தப்புறதுக்கு பலன் தராராம். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், உன் கெப்பாசிட்டிக்கு மேல அவர் வந்து உனக்கு சோதனை அனுப்ப மாட்டார். உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு உனக்கு இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட, சோதனையும் வருது கூட கிருபையும் வருது. தப்புறதுக்கு ஒரு வழி அனுப்புறார், தப்புறதுக்கு ஒரு வழி அனுப்புறார். சோதனையும் வருது, சோதனைக்கு தப்புவதற்கு ஒரு வழியும் வருது. அதுதான் கிருபை தரார். கிருபை தருகிறார், அதை விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து. ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையை தாங்கிறதுக்கு, சோதனையில தப்புறதுக்கும் நமக்கு ஒரு வழியை சொல்றார் ஆண்டவர். ஏவாள் தப்பி இருக்கலாம். நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, கேட்க கரெக்டா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்டுக்காரர் வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கிட்டு நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், தப்பி இருக்கலாம், தப்பல்ல. அவசரப்பட்டாங்க. ஆண்டவர் இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில சோதனைகள் அனுப்புவாரு, நம்மளா சொந்தமா முடிவு எடுக்கிறோமான்னு பாக்குறாரு. எசேக்கியா ராஜாவை விட்டுட்டாருன்னு போட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவை அவனே தீர்மானம் பண்ணட்டும்னு விட்டாரு. இதெல்லாம் பைபிளை படிக்கிறோம். நாம சொந்த பலத்துல சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிருபை தராரு.